வணக்கம் திருப்பூர் கதை நேயர்களே, நான் உங்கள் விஜே எழிலரசி. பொதுவா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய சொத்து சேர்த்துறோம். அதாவது வீடாகட்டும், நலமாகட்டும், இந்த மாதிரி நம்ம நிறைய சொத்து சேர்த்தலாம். ஆனாலும் நம்ம காலத்தால அழிக்க முடியாத அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற பெரிய சொத்துன்னா அது நம்ம கல்வி கொடுக்கறது தான். அப்படிப்பட்ட கல்வியை பெஸ்டா கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் ஊத்துக்குளி மெயின் ரோட்ல இருக்கிற வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் மார்னிங் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். எல்லா ஸ்கூலுமே பலதரப்பட்ட எஜுகேஷன் தரலாங்க. ஆனா அந்த எஜுகேஷன்ல மஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம டிசிப்ளின் தான். அப்படிப்பட்ட டிசிப்ளினை 100% இல்ல 200% எக்ஸலண்டா கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாங்க. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பள்ளியின் தாளாளர் திருமதி கனகரத்தினம் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சிறப்பு அம்சங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேம், நம்ம ஸ்கூல் முத எப்படி உருவாச்சுங்க மேம்? நமஸ்தே. இந்த ஸ்கூல் எப்படி உருவாச்சு நீங்க கேட்கறத விட திருப்பூர்ல வித்யாலயா அப்படிங்கிற ஒண்ணு எப்படி உருவாச்சுன்னு கேட்கலாம். திருப்பூர் வித்யாலயம் அப்படிங்கிற விஷயத்த அதை சார்ந்த அனைத்து பள்ளிகளையும் உருவாக்கியது இப்பள்ளி நிறுவனர் திரு தண்டபாணி அவர்கள் தான். மேம், முத இந்த கல்வி சேவைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எது தூண்டுதலா இருந்துச்சுங்க மேம்? இந்த கல்வி சேவைக்கு நான் வர்றதுக்கு, இதை இன்று வரை நான் தொடர்ந்து செய்வதற்கு எனது கணவர் தான் காரணம். மேம், நம்ம வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட நோக்கம்னா என்ன மேம் சொல்வீங்க? நோக்கம் அப்படின்னா எங்க குழந்தைகளை யூனிவர்சிட்டிக்கு உருவாக்குறது இல்ல, யூனிவர்சிட்டி எங்க குழந்தைகளை உருவாக்குறோம். மேக்கிங் எ சைல்ட் as a perfect man in the society. இதுதான் எங்களோட பிரைம் மோட்டோவே. மேம், நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அண்ட் டீச்சர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவுங்க? நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஓகே. 65 டீச்சர்ஸ் ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கோம். 30 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர், அந்த ரேஷியோல தான் நம்ம ஸ்கூல் பள்ளி. மேம், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனை நம்ம டெவலப் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் மேம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? கேஜி கிளாஸுக்கு பிளேவே மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மாண்டிசரி கரிக்குலமா தான் இருக்கும். ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டீங்கன்னா சமச்சீர் கல்வி முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் டீச்சர்ஸும் அங்க இருக்காங்க. என்னென்னலாம் நியூ மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே மேம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மேம்? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கராத்தே, யோகா, ரொபாட்டிக்ஸ், நடனம், சிலம்பம், டேபிள் டென்னிஸ், கீபோர்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி பல்வேறுபட்ட கல்விகளை நாங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். மேம், இப்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ன்றது இப்ப மேண்டேட்டரி. எல்லா இடத்துலயுமே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஸ்கூல்ல நாம எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், என்ன மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோங்க மேம்? நம்ம கல்வியை தவிர ஸ்போர்ட்ஸ்லயும் நாங்க இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். மாவட்ட அளவுல, மாநில அளவுல நிறைய ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப சிஎம் டிராஃபி வந்துச்சு. சிஎம் டிராஃபில டிஸ்கஸ் த்ரோ அண்ட் ஜாவ்லின்லயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. மாநில அளவுலயும் நேஷனல் லெவல்லையும் நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம ஸ்கூலோட லைப்ரரி அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். லைப்ரரி, லேப், அதை பார்த்தீங்கன்னா லேப் ரொம்ப விசாலமான லேபு. லைப்ரரியில கிட்டத்தட்ட ஒரு 6000 புக்ஸுக்கு மேலேயே நம்ம இதுல இருக்கும். பசங்க ஒவ்வொரு பீரியட்லயுமே லைப்ரரி பீரியட்ல பாத்தீங்கன்னா பசங்க அதை யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் கூட ஒவ்வொரு மாரல் ஸ்டோரிஸ் ஆகட்டும் எதுனாலுமே நாங்க பசங்களுக்கு கொடுத்து அதை படிக்க வச்சுட்டு இருக்கோம். லேபை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்பெசிமென்ஸ் இருக்கு. பசங்க அந்த பீரியட்ல போய் அதை யூஸ் பண்ணி அவங்களோட நாலேஜ் வளர்த்துட்டு இருக்காங்க. லேப்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் லேப் இருக்கு, கெமிஸ்ட்ரி லேப், பயாலஜி லேப், கம்ப்யூட்டர் லேப் ஆல்சோ we can have. மேம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? நம்ம பள்ளி பெஸ்ட் பள்ளி தான். அதே சமயத்துல டிசிப்ளின் வைஸ்லயும் நம்ம பள்ளி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பள்ளி ரொம்ப டிசிப்ளினான பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாத்தீங்கன்னா காலையில
ஸ்கூலுக்கு வரப்போ அம்மா அப்பா கால் தொட்டு கும்பிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு குருவுக்கு எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், ஒரு டீச்சர் எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கறது நம்ம ஸ்கூல்ல நல்லாவே நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் நமஸ்தே சொல்றதாகட்டும், பேரண்ட் எங்க பார்த்தாலும் நமஸ்தே சொல்றதாகட்டும், டீச்சர்ஸ் வெளியில பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நமஸ்தே சொல்றதாகட்டும், எல்டர்ஸ் நம்ம ஸ்கூல்ல பசங்க எந்த பேரண்ட் வந்தாலும் ஆகட்டும் இல்ல வெளியாளுக யார் வந்தாலுமே நம்ம பசங்க நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு வழக்கம் வந்து இப்ப இருந்தே நாங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது அந்த பசங்களை இப்ப தெரியாது இதோட பயன். பின்னாடி அந்த பையன் எப்படி மத்தவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறப்போ அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல குடிமகனா உருவாக்குவான். நல்ல ஸ்டூடெண்டாவும் இருக்காங்க, நல்ல கல்வியும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸிங் வந்து எஜுகேஷன் தான். பட் இங்க வந்து நீங்க பேசினதாகட்டும் நாங்க பார்த்ததாகட்டும் எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீங்க மஸ்ட் வந்து எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்குறீங்க. இதே மாதிரி மேலும் வந்து உங்களுடைய இந்த சக்சஸ் ஜேர்னி வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும் மேம். ஆக்சுவலி 28 இயர்ஸ் ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி இன்னமும் நீங்க பல ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணி இன்னும் பெரிய லெவல்ல உங்களுடைய கல்வி சேவை வந்து தொடரணும்னு எங்களுடைய டீம் சார்பா நான் உங்களை வாழ்த்துக்கிறேங்க. ரொம்ப நன்றி. நம்ம வித்யா விகாஸ் பள்ளியின் நிர்வாக அதிகாரி ஏஓ மிஸ்டர் சிவகுருநாதன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் விரிவா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமஸ்தே மேடம். நீட் அண்ட் ஜேஇல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரகாசமாக இருக்காங்க. நீட் ஜேஇ அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி தர்மபுரி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி சில காலேஜஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மெடிக்கலில் வந்து இப்போ லைனில் இருக்காங்க. நீட்டு தவறிங்க என்ஐடி, அமிர்தா, விஐடி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவறிங்க, இந்த நீட் ஜேஇ தவறிங்க அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா வந்து பேங்கிங் செக்டர்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக எம்பைபிள் வந்து ஜேஇ ரிலையன்ஸ் எம்பைபிள் அதுக்குன்னு தனி ப்ராக்டிஸ் இருக்குங்க. அது அந்த ப்ராக்டிஸ் மூலமா வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்களே டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அதுலேயே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி அவன் டைரக்டா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்கிங் செக்டர்லயும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்பைபிள் ரிலையன்ஸ் எம்பைபிள் சாஃப்ட்வேர்ல வந்து நீட் ஜேஇ தவறிங்க அக்கௌண்டன்சி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த எக்ஸாமுக்கு உண்டான காம்படிட்டிவ் டெஸ்ட் கவர் பண்றோம். வீக்லி ஒன்ஸ் அதையும் அந்த டெஸ்ட்டையும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணி அதுக்கு உண்டானது வேல்யூவேஷன் வந்து ஏஐ த்ரூ எம்பைபி ஏஐ மூலமாக தான் அது வெயிட் பண்றோம், வேல்யூ பண்றோம். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பப்போ சொல்லி கரெக்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து மென்மேலும் வந்து வளர்றதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் 8-10 பேர் வந்து சிஏ கவர் பண்ணியிருக்காங்க, சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைரக்டா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். வித்யா விகாஸ்ங்கிறது வந்து நாட் ஒன்லி ஸ்கூல், நாங்கள் வந்து கோயிலாக தான் இதை நினைக்கிறோங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஒரு பேரண்ட்டையும் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் அப்படிங்கிற மதிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இங்க படிக்கிறவங்கள எங்க கண் பார்வையில தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க வளர்ச்சி வந்து எங்களுக்கு தெரியுதுங்க. இந்த பார்க்கக்கூடிய நேயர்களை வந்து கண்டிப்பா எங்க ஸ்கூலுக்கு வந்து வாங்க, விசிட் பண்ணுங்க, சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம் விசிட் பண்ணலாங்க, என்ன வேணா பண்ணலாம். உள்ள வந்துட்டு விசிட் பாருங்க, எங்க டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க குழந்தைகளை வந்து சேர்த்துங்க. நாங்கள் கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அந்த வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இந்த அஷூரன்ஸ் நாங்கள் உங்களுக்கு இப்போன்ட்டு இல்லைங்க, நீங்கள் 12 வருஷம் கழிச்சு +2 பையனை கூட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த அஷூரன்ஸோட தான் நீங்கள் வெளியே போவீங்க. ரொம்ப நன்றிங்க. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நம் வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு மாணவன் வந்து நம்ம படிச்சா மட்டும் அவங்களுடைய உயர்ந்த மாணவன் ஆக முடியாது. அவங்களுடைய டிசிப்ளின் தான் அவங்களை எங்க வேணாலும் உயர்த்தும் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். ஸோ இந்த ஸ்கூலோட சிறப்பம்சங்களை பத்தியும் இதோட செயல்பாடுகளை பத்தியும் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from எழிலரசி.